இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நேத்து ஓடிஐ போட்டி நடக்கணும் பார்த்தா T20 போட்டி தான் நடந்தது. T20ல எந்த மோட்ல விளையாடுவாங்களோ இன்னும் இந்தியன் பிளேயர்ஸ் அதே மோட்ல தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. தர்மசாலாவில் நேத்து T20 நடக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த கிரவுண்டே ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. அதாவது தொடர்ந்து மழை பெஞ்சதுனால அந்த கிரவுண்ட் ரெடி ஆகாம போனதுனால மேட்சை நின்று போகிற ஒரு சூழ்நிலை. ஆனா கடைசி நேரத்துல அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள்லாம் எப்படியோ பிச்சை உலர்த்தி ஒரு பக்கம் மேட்ச் விளையாடலாம்னு சொல்லிட்டாங்க. கடைசி நேரத்துல 25 ஓவர் குறைச்சிட்டாங்க. குறைச்ச உடனே இது T20 தான் சொல்லிட்டு ரெண்டு டீமுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுவும் இல்லாம நேத்து நடந்த போட்டியில ஹீரோ யார் தெரியுமா? சுப்மன் கில் தான். ஏன்னா ஃபீல்டிங் பண்ணும்போது ஸ்லிப்ல ஒரு கேட்ச பிடிச்சாரு. அதுவும் இல்லாம ஒரு கேப்டனா ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல ஒரு போலிங் லைனப்ப கொடுத்து 3 விக்கெட்டை எடுத்து 5 ஓவருக்கு 27 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. அதே மாதிரி ஒரு கம்பேக்க கடைசி நேரத்துல கொடுத்தாரு. அது வரைக்கும் இடையில குர்பாஸ் எல்லாரையும் போட்டு பொழந்துகிட்டு இருந்தாரு. அப்புறம் பிரேக் த்ரூ எடுக்கிறதுக்காக கடைசி 5 ஓவர்ல போலிங் லைனப்ப மாத்தி மாத்தி கொடுத்து ஒரு பிரேக் த்ரூவை எடுத்து கடைசி 5 ஓவர்ல 29 ரன் மட்டும் கொடுக்க வச்சு மேட்சையே திருப்பி போட்டாரு. அதுவும் இல்லாம பேட்டிங்ல வந்தாரு. பேட்டிங்ல வந்து கேப்டனா சரியான நாக்க விளையாடிட்டாரு. பெரிய நாக்க விளையாடி மேட்சையை கைக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு. நேத்து நடந்த போட்டி இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடந்த போட்டியே கிடையாது. இந்தியாவுக்கும் குர்பாஸுக்கும் நடந்த போட்டி. ஏன்னா இவர் மட்டுமே 102 ரன் அடிச்சு வச்சிருந்தாரு. ஆனா மத்த எல்லா பிளேயரும் சேர்ந்து 92 ரன் மட்டும் தான் அடிச்சு வச்சிருந்தாங்க. தர்மசாலாவில் நடந்த போட்டியில டாஸ் வின் பண்ணது இந்திய அணி தான். சுப்மன் கில் கொஞ்சம் கூட யோசிக்காம வானிலை மேகமூட்டத்தோட இருக்கிறதுனால கண்டிப்பா ஃபாஸ்ட் பவுலருக்கு இந்த பிட்ச் சூட் ஆகுன்றதுனால தான் நான் போலிங்கை சூஸ் பண்ணேன்னு எடுத்துட்டாரு. அதுவும் இல்லாம 2027 வேர்ல்டு கப் குள்ளார 15-20 ஓடிஐ போட்டிகள் மட்டும்தான் இருக்குது. அதுக்குள்ளார நான் என்ன பண்ண போறேன்னா எல்லா பிளேயரையும் உள்ள இறக்கி அதுல யார் சரியா விளையாடுறாங்களோ அவங்கள எடுத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல குர்னூர் பிரார் இன்னொரு பக்கமா அஷ்துபே ரெண்டு பேரையும் புதுசா களத்துல இறக்குறாரு. அடுத்ததா பேசின ஆப்கானிஸ்தான் கேப்டன் ஹஸ்மதுல்லா ஷாஹிதி என்ன சொன்னார்னா, ஒருவேளை நாங்க டாஸ் வின் பண்ணிருந்தா கண்டிப்பா போலிங் தான் எடுத்திருப்போம்னு சொன்னாரு. ஹர்ஷிப் சிங் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் வீசினார். வீசின ஃபர்ஸ்ட் ஓவரை பிடிச்சு பொழந்து எடுத்துட்டாரு குர்பாஸ். 6-4 அடிச்சு அதிரடி ரன் கணக்கா தொடங்கினாரு. நெக்ஸ்ட் ஓவர் குர்னூர் பிரார் இவரு டெபியூ மேட்ச் ஃபர்ஸ்ட் ஓடிஐல ஃபர்ஸ்ட் ஓவர் வீசுறாரு. அந்த ஓவர்லயே அவருக்கு விக்கெட் கிடைச்சது. இப்ராஹிம் ஜட்ரான காலி பண்ணாரு. அதே சூட்டோட ஹர்ஷிப் சிங் 3வது ஓவர்ல செதிகுல்லா ஹட்டல காலி பண்ணி அவரோட ஸ்பெல் அப்படியே கண்டினியூ பண்றாரு இந்த பவர் பிளேக்குள்ளார. ஏன்னா 25 ஓவர்ல பவர் பிளே 5 ஓவர் மட்டும் தான். 5வது ஓவர் அந்த பவர் பிளேவினுடைய கடைசி ஓவர்ல ஹர்ஷிப் சிங் ரஹ்மத் ஷாவை காலி பண்ணாரு. மொத்தமா 27 ரன்னுக்கு 5 ஓவருக்கு 3 விக்கெட் காலி. அதாவது ஹர்ஷிப் சிங் 3 ஓவர் போட்டாரு, குர்னூர் பிரார் 2 ஓவர் போட்டாரு. 5 ஓவரை போட்டு 2 பேரும் 27 ரன் மட்டும் தான் கொடுத்தாங்க. இந்திய அணி செயல்படுறத பார்த்தா 100 ரன்னுக்குள்ளார ஆப்கானிஸ்தான சுருட்டி போட்டுடுவாங்க தான் எல்லாருமே நினைச்சிருப்போம். ஆனா இந்த இடத்துல குர்பாஸ், ஹஸ்மதுல்லா, ஷாஹிதி ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்தாங்க. இதுல ஷாஹிதி ஸ்ட்ரைக்கை மட்டும் சிங்கிள்ல ரொட்டேட் பண்ணி குர்பாஸ் கிட்ட கொடுத்தாரு. குர்பாஸ் எல்லாரையும் பிடிச்சு பொழந்தெடுத்தாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து 66 பாலுக்கு 116 ரன் அடிச்சாங்க. இந்த 116 ரன்ல 82 ரன் குர்பாஸ் மட்டுமே அடிச்சிருந்தாரு. இதுவும் 6வது ஓவர்ல இருந்து 15வது ஓவருக்குள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்ச ரன். ஹஸ்துபேக்கு இது டெபியூ மேட்ச். இந்த டெபியூ மேட்ச்ல அவர் எக்ஸ்பென்சிவா மாறிட்டாரு. ஸ்டார்டிங்ல 2 ஓவருக்கு 26 ரன் கொடுத்தாரு. அதே மாதிரி பிரசித் கிருஷ்ணா 3 ஓவரை வீசி 29 ரன் கொடுத்தாரு. வாஷிங்டன் சுந்தர் ஒரே ஒரு ஓவர் மட்டும் தான் போட்டாரு. அந்த ஒரு ஓவர்லயே ஓரம் போயிட்டாரு. ஏன்னா 2 6 1 4 19 ரன் அடிச்சாங்க. மொத்தமா 15 ஓவர் கம்ப்ளீட் ஆச்சு. 140 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்து 240 அடிக்க போறாங்கன்ற ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி போச்சு. ஏன்னா ஹஸ்மதுல்லா ஹோமர் ஜாய், இன்னொரு பக்கமா நபி இப்ப களத்துல வேற விக்கெட்டே விழல. ஆக மொத்தம் கண்டிப்பா 240 போக போகுதுன்ற ஒரு எண்ணத்துல மட்டும்தான் இந்திய அணி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. குர்பாஸ் வேற செஞ்சுரி அடிச்சிட்டாரு. 51 பாலுக்கு 102 ரன், 8-4 8-6 எல்லாரையும் பிடிச்சு பொழந்து எடுத்தாரு. எப்படியாச்சும் இவரோட விக்கெட்டை எடுக்கணும்ன்றதுக்காக கில் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. கடைசியா நிதிஷ்குமார் ரெட்டி என்ன பண்ணாருன்னா ஒரு ஹேர்கர்ல ஒரு போல்ட் எடுத்தாரு. ஸ்டம்ப் அப்படியே பறக்குது. அதோட அவருடைய விக்கெட்டும் காலி. எப்படியோ ஒரு பெரிய பிரேக் த்ரூ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஓவரை அதாவது எக்ஸ்பென்சிவா ஸ்டார்டிங்ல இருந்தார்ல அஷ்துபே, அவரை கூப்பிட்டாரு. அவரை கூப்பிட்ட உடனே இந்த கேப்ல நீயும் விக்கெட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கமா ஹஸ்மதுல்லா ஷாஹிதி ஒரு பக்கம் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருடைய விக்கெட்டும் காலி. இப்ப களத்துல இருக்கிறது நபியும் ஹோமர் ஜாயும். ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்தா கண்டிப்பா இலக்கை 240க்கு எடுத்துட்டு போகலாம். ஆனா அவங்க சரியா விளையாடினாங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. 16வது 17வது ஓவர்ல எப்படி நிதிஷ்குமார் ரெட்டியும் இன்னொரு பக்கமா ஹர்ஷிப் 2 விக்கெட் எடுத்தாங்களோ அதே மாதிரி 21வது ஓவர் 22வது ஓவர் ரெண்டு பேருமே கண்டினியூவா போட்டு
3 விக்கெட் எடுத்திருக்காங்க. நிதிஷ்குமார் ரெட்டி நபிய விக்கெட் எடுத்தாரு. ஹர்ஷுபை என்ன பண்ணாருன்னா ஹோமர் சாயை காலி பண்ணி இன்னொரு பக்கமா கசன்ஃபரை காலி பண்ணாரு. ஹர்ஷுபைக்கு ஸ்டார்டிங்ல 2 ஓவர்ல 26 ரன் கொடுத்தாரு. ஆனா கடைசியா வீசின 2 ஓவர்ல 20 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. கடைசி 3 ஓவர்ல மொத்தமாவே ஆப்கானிஸ்தானுக்கு 12 ரன் தான் கிடைச்சது. இத்தனைக்கும் ரஷித் கான் உள்ள இருந்தாரு. கடைசியா குர்னூர் பிரார் தான் ஓவரை போட்டாரு. அந்த ஓவர்ல ரஷித் கானும் காலி, இன்னொரு பக்கம் ஜியாவுர் ரஹ்மானும் காலி. ஆக மொத்தம் 24.5 ஓவர்ல 194 ரன் அடிச்சு எல்லாருமே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. கில் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த பிட்ச் ஃபாஸ்டுக்கு மட்டும் தான் செட் ஆகும் சொன்னாரு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஹர்ஷீப் சிங் 2 விக்கெட் எடுத்தாரு 27 ரன்னுக்கு. இன்னொரு பக்கம் குர்னூர் பிரார் 3 விக்கெட் எடுத்தாரு 27 ரன்னுக்கு. 2 பேருமே 5 ஓவரை வீசி இருந்தாங்க. இதுல குர்னூர் பிரார் மட்டும் ஒரு பால் கம்மியா வீசி இருந்தாரு. பிரசித் கிருஷ்ணா 5 ஓவருக்கு 35 ரன் கொடுத்தாரு. ஆனா விக்கெட் எதுவுமே எடுக்கல. இன்னொரு பக்கம் ஹர்ஷீப் 5 ஓவருக்கு எக்ஸ்பென்சிவா 47 ரன் கொடுத்தாலும் 3 விக்கெட்டை கழட்டி இருக்கிறாரு. அதாவது சரியான கம்பேக்க கொடுத்திருக்காரு. இதுல வாஷிங்டன் சுந்தர் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஒரே ஓவர்ல 19 ரன் அதோட ஏற கட்டிக்கிட்டாரு. நிதிஷ்குமார் ரெட்டி சமையான நாக்கு, சமையான பிரேக் த்ரூ அவர் எடுத்ததுனாலதான் இந்த ஸ்கோர் கூட கொஞ்சமா அடங்குச்சு. 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆக்சுவலா ஆப்கானிஸ்தான் 100 ரன்னுக்குள்ளார ஆல் அவுட் ஆகி இருக்கணும். ஏன்னா 14 ரன்ல குர்பாஸ் வெளியே போயிருக்கணும். 2.5 ஓவரை யார் வீசுறது? ஹர்ஷீப் சிங் வீசுறாரு. பேட்ல போயிட்டு மிடில் ஸ்டம்ப்ல படுது. ஆனா அந்த நேரத்துல பிளேயர்ஸும் யாரும் டிஆர்எஸ் கேட்கல. இன்னொரு பக்கம் அம்பையரும் அவுட் கொடுக்கல. அந்த இடத்துல ஏமாந்து போனதுனால 102 ரன் அடிச்சாரு. மீதி எல்லாருமே சேர்ந்து 92 ரன் அடிச்சதுனால இப்ப 195 டார்கெட் இந்தியாவுக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா இது T20 மோட் ஆச்சு. இந்தியாவுக்கு கை வந்த கலை, அதுவும் இந்தியாவிலேயே நடக்குது. IPL வேற இப்பதான் முடிஞ்சிச்சு. அந்த ஒரு ஏக்கத்துல இருந்து யாரும் வெளியே வரல. அதே T20 மோட்ல தான் ரோஹித் சர்மாவும் கில்லும் களத்துக்கு வந்தாங்க. ரோஹித் சர்மா கொஞ்சம் கூட மாறல. அதே மாதிரி தான் ஒரு நாக்க ஸ்டார்ட் பண்ணாரு. அதாவது 16 பாலுக்கு 16 ரன் அடிச்சிருந்தாலும் அதுலயே 2 4 1 6, அதுலயும் அவரோட ஃபேவரட் ஷாட் புல் ஷாட் வர அடிச்சிருந்தாரு. இருந்தாலும் கில்லோட ஏற்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவர் ரன் அவுட் ஆயிட்டாரு. இப்போ ஓடிஐல அதிகமான வயசுல விளையாடக்கூடிய ஒரு நபர் யாருன்னா ரோஹித் சர்மா. 16,000 ரன்ன ஓப்பனிங் இறங்கி விளையாடி அடிச்சிருக்காரு. 16,000 ரன்ன ஓப்பனிங்ல இறங்கி இவர் அடிச்சிருக்காரு. என்னதான் இவர் அவுட் ஆயிட்டு ரன் அவுட் ஆயிட்டு போயிருந்தாலும் அந்த பக்கமா நான் ஸ்ட்ரைக்ல இறங்கின கில்லு எல்லாரையும் பிடிச்சி துவச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. 7th ஓவர்ல இருந்து 12வது ஓவர் வரைக்கும் ரஷித் கானும் நபியும் மாத்தி மாத்தி வீசுறாங்க. இடையில கசன்ஃபர் போட்டாரு, சலீம் சஃபி போட்டாரு, அதெல்லாம் வேற. ஆனா இவங்க 2 பேர் தான் மேஜரா இந்த 7th ஓவர்ல இருந்து 12வது ஓவர் வரைக்கும் போட்டாங்க. ரஷித் கான் வேற பிடிச்சி அசால்ட்டா அடிக்கிறாரு கில்லு. ஏன்னா ஜிடில ஒன்னா விளையாடினவங்கள அவரை பிடிச்சி அடிச்சது மட்டும் இல்லாம நபி போடுற ஷார்ட் பால் எல்லாம் பவுண்டரி 6 அடிக்கிறாரு. 2 பேரையும் மாத்தி மாத்தி பொளந்து எடுத்ததுனால கிட்டத்தட்ட ஸ்கோர் எங்கேயோ போய் நிக்குது. இஷான் கிஷன் வேற T20 மோட்ல இருந்து வெளியே வராம 22 பாலுக்கு 33 ரன் அடிச்சாரு. 12 ஓவர் கம்ப்ளீட்டட். 109 ரன்னுக்கு ஒரு விக்கெட் மட்டும் தான் இழந்திருக்காங்க. இப்படியே போனா மேட்ச 18 ஓவருக்குள்ளார முடிச்சிருவாங்க. ஆனா இந்த இடத்துல ரஷித் கான் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, நான் எப்படியாச்சும் ஒரு விக்கெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு இஷான் கிஷனை போல்ட் ஆக்குறாரு. அதோட அவங்க விக்கெட் எடுக்கிற வேட்டை நின்னு போச்சான்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. எக்ஸ்பெக்டேஷன் எல்லாரோடையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரோடதுமே சர்பான் சாப்னு சொல்லக்கூடிய ஷ்ரேயஸ் ஐயர் மேலதான் இருக்குது. அவர் ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா 15 பாலுக்கு 12 ரன்ல அவரும் காலி. 18 ஓவர் கம்ப்ளீட்டட். 143 ரன்னுக்கு 3 விக்கெட் காலி. இங்கிருந்து தொடர்ச்சியா 2 விக்கெட் எடுத்தாலும் இப்ப ஆப்கானிஸ்தான் பக்கம் மேட்ச் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 52 பாலுக்கு 42 அடிக்கணும். இந்தியாவோட தடுப்பு சுவரு, கிளாசிக்கான பேட்ஸ்மேன் ரோல்ஸ் ராய்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா KL ராகுல் தான். களத்துக்கு வராரு, மனுஷன் புடிச்சு எல்லாரையும் பொளந்து எடுக்கிறாரு. ஆக்சுவலா கில்லு தான் சதம் அடிக்க போறாருன்னு நினைச்சா இவர் 50 அடிக்கிறதுக்கான ரேஞ்சுக்கே போயிட்டாரு. அடுத்ததா இந்தியாவோட தடுப்பு சுவர் மாதிரி இருக்கிறாரு. எப்பவுமே பேலன்ஸ் பண்ற ஒரே பிளேயர் KL ராகுல் மட்டும்தான். வந்த 3 ஓவர்ல 19 ரன் மட்டும் தான் கிடைச்சது. 24 பாலுக்கு 33 அடிக்கணும். என்னடா மேட்ச் ஸ்லோவா போகுதுன்னு பார்த்தா தலைவன் வந்தாரு ஜியாவுர் ரஹ்மான். 22வது ஓவர்ல மனுஷனை பிடிச்சு பொளந்து எடுத்துட்டாங்க. 2 6 2 4 20 ரன் அங்கேயே வந்துருச்சு. 33 ரன்ல 20 ரன் கழிச்சா 13 ரன் மட்டும் தான் அடிக்கணும். ரொம்ப நேரம்லாம் மேட்ச் போக கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டாரு KL ராகுல். 23rd ஓவர்ல ஒரு 4 அடிச்சாரு கில்லு. அதோட ஸ்ட்ரைக்கை தூக்கி சிங்கிள் எடுத்து KL ராகுல் கிட்ட கொடுத்தாரு. சரி இன்னும் 8 ரன் தான் தேவை, நானே அடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு மனுஷன் 2 4 கிளாசிக்கா அடிச்சு பினிஷிங்ல வேற ஒரு 4 அடிச்சு மேட்ச் அசால்ட்டா முடிச்சுட்டாரு. பேலன்ஸா 13 பால மிச்சம் வச்சு 7 விக்கெட் வித்தியாசத்துல இந்தியா வின் பண்ணிருக்காங்க. கில்லு கடைசி வரைக்கும் நாட் அவுட் பேட்ஸ்மேனா இருந்து 84 ரன் அடிச்சாரு. 11 4 2 6. அவர் கூட சேர்ந்து KL ராகுல் கிட்டத்தட்ட 3 6 அடிச்சிருக்காரு, 4 4 அடிச்சிருக்காரு. 19 பாலுக்கு 39 ரன் அடிச்சிருக்காரு. இவங்க 2 பேரும் 32 பாலுக்கு 53 ரன் ஜோடி சேர்ந்து அடிச்சுட்டு மாசா கிளாஸா மேட்சை முடிச்சுட்டு 1-0 முன்னிலையில் இருக்கிறாங்க. லக்னோல நடக்கிற மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் கம்பேக் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணுமா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.